ஹலோ தோழர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தோழர் பரத். சரி பாய். இவங்க தான் என்னுடைய அம்மா. அவங்களுக்கு பாய் சொல்லி அப்பா கூட ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயின்னு இருக்கும் தோழர்களே. ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம் தோழர்களே. பாருங்கள், இவர் தான் எங்கள் அப்பா ட்ராப் பண்ணி எனக்கு பாய் சொல்லி நம்ம போக போகிற ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் தோழர்களே. நவ் வி ஆர் இன் கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தோழர்களே. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பக்கத்து ஸ்டேட்டான டிஎன் நேட்டிவ் பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். இந்த வீடியோ ஒரு ட்ராவலிங் வ்ளாக் வீடியோவாக இருக்க போது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் வர வரைக்கும் உக்காரலாம். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்ன கோபாலே, எங்க இந்த பக்கம் என்னது தோழர்களே, நமக்கான ட்ரெயின் வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கே இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சிட்டிங்கில் போர் அடிக்குதுன்னு சொல்லி சரி டோராண்டை வந்து நின்ன தோழர்கள். ட்ரெயின் ஸ்பீடுக்கும் காற்றுக்கும் சடனாக ஒரு ஃபீல் தோழர்களே. நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. போங்க, ஒரு செகண்ட் சந்தோஷம். அவுட்டர் சிட்டி வந்தாலே ஃபுல் ஆஃப் சினாரியோ சீன்ஸுங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, காடு, மலை எல்லாத்தையும் பார்த்து ஒரு வில்லேஜ் வைப் வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கான ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அங்கே நான் போய் கண்டினியூ பண்ணேன் தோழர்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஜோலார்பேட்டைனாலே ஏலகிரி ஹில்ஸ் தாங்க ஃபேமஸ்ஸு. ஸோ ஏலகிரி ஹில்ஸை பாருங்கள். இங்கேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்ஸ் எல்லாமே கமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அப்போ தான் எனக்கு நம்ம ஊர்லேருந்து யாரெல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியும் தோழர்களே. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம திருப்பத்தூர் டவுனுக்கு போனோம். வாங்க போகலாம். ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு. இந்த ஆட்டோ பிடிச்சி நம்ம எங்கே போகிறோம்? திருப்பத்தூர் டவுனுக்கு போக போகிறோம். ஸோ தோழர்களே, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சேர்ந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கான பஸ்ஸு தாங்க இல்லை. பஸ் இல்லைன்னா என்ன, எனக்காக என் தோழர்கள் இருக்காங்கன்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே பேக்கரிக்கு போய் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக வாங்கி மீண்டும் ஆட்டோவில் போகிற கட்டாயம். நம்ம மாமா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு போனேன். கரெக்டாக நம்ம மாமா இருந்தார். அவர் ஆட்டோவில் ஏறி வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. தோழர்களே, ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ ஃபீல்டில் நடந்து போயின்னு இருக்கோம் தோழர்கள். இதுதான் நம்ம ஊரோட என்விரான்மெண்ட். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நாங்கள் ஊர். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதாங்க நம்மளோட வீடு. ஊருக்கு என்ஜாய் பண்ணலான்னு வந்தாக்கா சூரியன் எங்களை வச்சு என்ஜாய் பண்ணுறாரு. நாங்கள் வந்த நேரம் ஹெவி சன், அதுலேயே ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோங்க. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போனால் நம்மளுக்குன்னு ஒரு மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸ் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உண்டான மெமரிஸ் எங்கள் ஊருக்கு வரும்போது என்னென்னா, 6th படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மரத்துக்கு கீழே சொப்பு சாமான் விளையாடிருந்தாங்க ஞாபகம் வரும். இந்த மாதிரி நிறைய மெமரிஸுங்க. பட் அது ஒரு கோல்டன் லைஃபுங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நாங்கள் வரது கூட தெரியாது. எங்கள் ஆயா உட்காந்து கதாச்சுங்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருந்துச்சு காய்ஸ். அப்படியே சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்களா காய்ஸ், என் பாட்டியோட அலப்பறைகளை. நானும் ஏதோ ஃபோனில் தான் பேசினுக்குது நினச்சா டிவியில் பேசினுக்குதுங்க காய்ஸ். ஸோ தோழர்களே, பாட்டியோட அண்ணன் வீட்டாண்ட போய் ஃபன் பண்ணலாம் வாங்க. பரிங்க கொஞ்சம் சொரிடா. சாரி அரே சாரின்னு சரிடா அதுடா சரிடா. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அந்த பாட்டெல்லாம் என்கிட்ட மானா. நான் நாடை விட்டால் ஆடை விட்டாலாம் பாரு. நன்னாவின் பேர் சொல்ல பாடலாம் பாடலாம். தாத்தா கூட என்ஜாய் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோழர்களே. தோழர்களே, இன்னைக்கு டே 2. ஸோ நான் அப்படியே நடந்து வந்தேன். தாத்தா என்ன பண்ணுறாரு பார்க்கலான்ட்டு பார்த்தாக்கா ஃப்ரெஷ்ஷு பாலை விட்டு டேக் ஓவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பாட்டி கூப்பிட்றாங்கன்னு வீட்டாண்ட போனேன். டேய் லவுடு, நான் நான் இல்லடா கோழி. சாப்பாடு போடலன்னு வீட்டுள்ளவே வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எனக்கு சாப்பாடு போட்டுக்குன்னு சோறு, கறி சோறு. ஆயா ஓ ஆயா என் தனலட்சுமி ஆயா, உனக்காக பாட்டு பாடுறேன், காசு கொடுத்துட்டு போயா. நல்லா பார்த்துனல உனக்கு பாட்டாயா. வாழ்க்கை என்பதே அன்பினில்
அப்படியே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி பேரன் கொடுத்த காசு உஷாரா செலவு பண்ணு சொல்லி அங்கேருந்து விடைபெற்றோம் தோழர்களே. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பெங்களூருங்க. ஃபயராக வந்தோம், என்ஜாய் பண்ணோம், ஃபயராக கிளம்பிட்டோம் தோழர்களே. ஓகே தோழர்களே, நான் இந்த வீடியோவை இங்கேவே என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தோழர்களே, பேக் டு பெங்களூர். பேக்னால பேக்லேயே போயினுக்கிறேன் பார்த்தீங்களா. போய் வா நண்பா.